வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணேன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காசு மாலை அம்பாளுக்காக நானே ரெடி பண்ணது. லக்ஷ்மி டாலர் இது நல்லா க்ரீன் கலரும் மெரூன் கலரும் ஸ்டோன் வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. கலசத்தில் கட்டுறதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் 2 பக்கமும் க்ரீன் கலர் நாட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுவும் லக்ஷ்மி டாலர் தான். ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கும். ஒவ்வொரு காசுலேயும் அம்மன் உருவம் இருக்கும், லக்ஷ்மி உருவம் இருக்கும். சின்ன கோல்டு பாலும் ஒரு காசும் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒட்டியானமாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக அம்பாளுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். 2 பக்கமும் க்ரீன் கலரில் நாட் கொடுத்துருக்கேன். கட்டுறதுக்கு தோதாக இருக்கும் அப்படிங்கிறனால. அதே மாதிரி நல்ல ஒரு லாங்கான ஆரமும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். நல்ல பெரிய டாலர் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு. இது பார்த்திங்கன்னா ரெயின்போ கலர் ஸ்டோன், டபுள் ஸ்டோன், குட்டி குட்டி கோல்டு பால் வச்சு இதை நான் கோர்த்துருக்குறேன். ரொம்ப அழகாக இருக்கும். அம்மன் கழுத்தில் போட்டு பார்க்கும்போது நம்ம கையில் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரும். அதுவும் அம்பாளுக்கு இதை மாதிரி செஞ்சு போட்டு அதை பார்க்கும்போது அதில் இருக்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் ஆரம் ஒரு காசு மாலையை கழுத்தை ஒட்டி போடுற மாதிரியும் ஒட்டியானமும் ரெடி பண்ணியிருக்கேன். அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மீஷோலேருந்து நான் வாங்கினேன் பார்த்திங்களா பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன், அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வீட்டுக்கு எல்லாருமே கேட்டாங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ரொம்ப லாங்கான ஸ்க்ரீன் இது. நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். வால் ஸ்டிக் ஊக்கு வச்சு அதில் செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீழே ஒரு டேபிள் போட்டுட்டு அதில் ஒரு கிளாத் விரிச்சிருக்கிறேன். அது மேலே நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா மஞ்சள் கலர் தாமரை, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெல்வெட் கலர். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. தாமரை எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. கலசத்தை ரெடி பண்ணிக்கலாம். கலசத்தில் மஞ்சள் வச்சு கட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மஞ்சள் சுற்றியிருக்கேன். மஞ்சள் குங்குமமும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய்க்கு நல்லா மஞ்சள் தடவி எடுத்துக்கலாம். 2 தேங்காய், நம்ம 2 கலசம் வைக்கிறோம் இல்லையா, அதனால் 2க்குமே நல்லா மஞ்சள் தடவி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ கலசத்தில் நம்ம அரிசி ஃபுல் பண்ணிக்கலாம். பச்சரிசி நம்ம இதில் நிரப்பணும். இதில் ஒரு அரை அளவுக்கு பச்சரிசி நான் நிரப்பிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு போதுமானது. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள், அப்புறம் குங்குமம், இப்போ வாசனை திரவியங்கள்லாம் போடணும்னா ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய் ஒரு 3 பீஸ் போட்டால் போதும். அப்புறம் கிராம்பு, எலுமிச்சம்பழம், காதோல கருகமணி, பச்சை கற்பூரம். இதெல்லாம் முக்கியமான பொருட்கள். இதெல்லாம் போட்டாச்சு. கூடவே நம்மள்கிட்ட தங்கம் வெள்ளி இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நான் மாவிலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 இலை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்திருக்கேன். அது மேலே நம்ம ரெடி பண்ண மஞ்சள் தடவை தேங்காய் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சுக்கிறேன். இப்போ முகம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஆல்ரெடி மஞ்சள் கயர் கட்டியிருக்கேன். அதை நம்ம தேங்காயில் செட் பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு நான் மஞ்சள் கலர் பாவாடை வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கட்டி விட்டுக்கலாம். அம்மனுடைய முகத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த மஞ்சள் பாவாடையும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப மங்களகரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அழகாக அவங்களுக்கு இப்போ கட்டி விட்டாச்சு. இந்த காசு மலை இந்த கலசத்தில் கட்டுறதுக்காக தான் ரெடி பண்ணேன். இதையும் நம்ம அழகாக கட்டி விட்டுக்கலாம். அம்பாளை ரெடி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு நான் எப்படி அலங்காரம் பண்ணுவேனோ அது மாதிரி பார்த்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணினேன். நம்ம எல்லாருக்கும் தாய் அவங்க, ஆனால் அப்படி அலங்காரம் பண்ணும்போது நமக்கு பிள்ளையாக மாறிட்டாங்க. என்னுடைய பொண்ணுக்கு அழகாக ரெடி பண்ணுற மாதிரியே பார்த்து ரெடி பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஆரம் மாதிரி இருக்கும். அது ரொம்ப லாங்காக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்து போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்காங்களா. என் கண்ணே பட்டுருச்சு. கண்டிஸ்டி பொட்டு வைக்கணும்னு நினச்சி ஆனால் மறந்துட்டேன்.
மாங்கல்ய கயிறு வந்து கட்டிக்கலாம். மஞ்சள் கயிறில் மஞ்சள் வச்சு நான் கட்டியிருக்கேன். தாலி இருந்தாலும் போட்டுக்கலாம், ஆனால் கயிறில் மஞ்சள் வச்சு கட்டுறது தான் விசேஷம். அதுக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டுக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து நெத்திச்சுடி அழகாக வச்சாச்சு, நெத்தியில் மஞ்சள் குங்குமமும் வச்சாச்சு. பஞ்சு மாலை வந்து அவங்களுக்கு போடணும் இல்லையா, அதனால் அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு பஞ்சு மாலை, அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பொண்ணு ரெடி பண்ணுற மாதிரி சின்ன பொண்ணை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பெரிய பொண்ணை ரெடி பண்ணலாமா? இப்போ அந்த கலசத்தில் நம்ம என்னெல்லாம் ஃபுல் பண்ணாமோ அதே மாதிரி தான் இந்த கலசத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். சிலர் வந்து கலசத்தில் நீர் நிரப்பி வைப்பாங்க. நான் வந்து பச்சரிசி நிரப்பியிருக்கேன். எனக்கு வந்து இது 3வது வருஷம் நோன்பு வந்து நான் எடுக்கிறேன். நான் ஆரம்பத்துலேயே வந்து பச்சரிசி தான் வச்சேன் கலசத்தில், அதனால் இப்போயும் நான் பச்சரிசி தான் வச்சுருக்கேன். இந்த பச்சரிசியை நம்ம புனர்பூசம்லாம் முடிஞ்சதும் அந்த பச்சரிசியில் நம்ம இனிப்பான பொங்கல் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடணும். அதுவே நீர் நிரப்பியிருந்தோம்னா அந்த வீடெல்லாம் தொளிச்சிட்டு கால் படாத இடத்துல வந்து நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். நீர் நிரப்பி வைக்கிறதோட பச்சரிசி நிரப்பி வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு நினைக்கிறேன். இப்போ நான் எல்லா மங்கள பொருட்களும் அதில் போட்டாச்சு, காயினும் அதில் போட்டேன். இந்த காயினை நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்ம பீரோவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மேலே தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காயை வச்சுட்டு தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் அம்மனுடைய முகமை வந்து அதில் வந்து செட் பண்ணிக்கிறேன். அம்மனுக்கு செட் பண்ணியாச்சு. நான் இப்போ வந்து தாலி கயிறு அம்பாளுக்கு போட்டு நல்லா பஞ்சு மாலையும் லாங்காக போட்டுட்டேன். தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அம்பாளுக்கு வந்து தோடு மூக்குத்தியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நான் ரெடி பண்ணேன் இல்லையா ஆரம், இதையும் வந்து அம்பாளுக்கு வந்து போட்டு விட்டுக்கலாம். இது நல்லா லாங்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது அம்பாளுக்கு. நகையெல்லாம் போட்டாச்சு. ஒட்டியானு போட மறந்துட்டேன். இது வந்து போட்டாலும் தெரியாது, இருந்தாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்ட அம்பாளுக்குன்னு இதையும் நான் தான் கட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா லாங்கான ஆரம்லாம் போட்டிருக்கும் போது இது வந்து அவ்வளோதான் தெரியாது. இப்போ நல்லா ரெடி பண்ணி ஜடையெல்லாம் செட் பண்ணியாச்சு. அம்பாளுக்கு எல்லா நகைகளும் போட்டு நெத்திச்சுடிலாம் வச்சு நம்ம வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்களா ஆர்ச், அதையும் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த அம்மனே வந்து நேராக நம்ம வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ கொண்டு போய் நான் வந்து கோல்டு கலர் தாமரை வாங்கியிருந்தேன், அதில் வந்து கீழே பச்சரிசி நிரப்பி அதில் அம்பாலை வச்சுருக்கேன். மேலே வந்து தாமரையில் பிளேட்டில் பச்சரிசி நிரப்பி அம்பாலை உட்கார வச்சுருக்கேன். அதே மாதிரி அம்பாள் கையில் வந்து இந்த செலடப் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி காயின் வந்து விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ அம்பாலை வந்து நம்ம அழைக்கணும். அம்பாள் வந்து அழைக்கிற இடத்துல நான் வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் ப்ளவுஸ் பிட்டு வச்சு வெற்றிலை பாக்கு பூ பழம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு தீப தூபம்லாம் காமிச்சு ஆற்றி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லபடியாக அம்பாலை உள்ளே கொண்டாந்து அந்த தாமரையில் அவங்கள உட்கார வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. நான் ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு தீபதூபம்லாம் காமிச்சிட்டு எல்லார் வீட்டுக்கு போய் அழைச்சிட்டும் வந்துட்டேன். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்புக்கு வந்துடுங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாச்சு. மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சி தீபதூபம்லாம் காமிச்சு அம்பாளுக்கு வந்து பிரசாதம் வந்து வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருந்தேன். ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு நான் கையில் நோன்பு கயிறும் கட்டிக்கிட்டேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து என்னுடைய வேலையை அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் அம்பாலை அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வேறு பூவெல்லாம் மாற்றிட்டு பிரசாதம்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். விளக்கில் வந்து பூவெல்லாம் போட்டு சின்ன சின்ன குட்டி சிலைகள்லாம் வந்து பூவெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சங்கு எடுத்து வச்சு அம்பாளுக்கு நேராக சங்கு வச்சு அதுக்கும் பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து வெற்றிலை பாக்கு பூ பழம் நம்ம வாங்கி வச்ச ப்ளவுஸ் பிட்டு வளையல் கண்ணாடி மாங்கல்ய கயிறு இது எல்லாமே சுற்றி எடுத்து வச்சுட்டு நான் பிரசாதம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா 5 வகை வந்து செஞ்சுருந்தேன். அது என்னென்ன பார்த்திங்கன்னா கொலக்கட்டை, பாசிப்பருப்பு பாயாசம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், சுண்டல், இது 5 வகை வந்து நான் வந்து பிரசாதம் பண்ணியிருந்தேன். பிரசாதம் பண்ணிவிட்டு நானுமே ரெடியாகி வந்தாச்சு. ரெடியாகி வந்து நம்ம தீபம்லாம் வந்து ஏற்றியாச்சு. எல்லா தீபமுமே நான் வந்து ஏற்றியாச்சு. ஏற்றி நம்ம வந்து என்னுடைய பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இலை போட்டு அதில் பிரசாதம்லாம் எடுத்து வச்சுட்டு என்னுடைய பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா தீப தூபமெல்லாம் காமிச்சு அம்பாளை மனசார வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கனகதார சோஸ்திரம் படித்தேன், புக் வச்சு அஷ்டோத்திரம் படித்தேன். அப்புறம் செல்ஃபோனில் பாட்டெல்லாம் போட்டு போற்றிலாம் வந்து பண்ணிவிட்டு பூவில் வந்து அர்ச்சனை பண்ணினேன். குட்டி குட்டி வலைகள்லாம் வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா, அதில் அர்ச்சனை பண்ணேன். காயினில் அர்ச்சனை பண்ணேன். அப்புறம் குங்கும அர்ச்சனை பண்ணேன்.
நல்லபடியாக வந்து நான் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது சுமங்கலி பெண்களாம் எல்லாருமே ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என் மனசில் என்ன தோணுச்சோ அதாவது அவங்களும் வந்ததுன்னு சொன்னாங்க. ஏதோ கோயிலுக்குள்ளே போன ஃபீல் வந்து இருந்துச்சு. அது கருவறையில் இருக்க அம்மனை வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு குடுப்பனை வேணும். நீங்கள் வந்து எங்களெல்லாம் அழைச்சது ரொம்ப சந்தோஷம்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நானும் சொன்னேன். எல்லாம் வழிபாடெலாம் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்குமே தாம்பாளம் கொடுத்தேன். தாம்பாளம் கொடுத்து நான் வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம பெரிய பாக்கு மட்டை பிளேட் வாங்கி அதில் நம்ம செஞ்ச பிரசாதம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். சின்ன சின்ன பெண்கள்லாம் வந்திருந்தாங்க, குட்டீஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வளையல்லாம் கொடுத்து பிரசாதம்லாம் கொடுத்தேன். எல்லோரும் நல்லபடியாக வழிபாடு பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாம் நல்ல நேரம் பார்த்து அம்பாளுக்கு வந்து நிறைய கண்ணு பட்டுருச்சு. என் கண்ணே நிறையா பட்டுருச்சு. வந்தவங்க கண்ணு அம்மா மேலே தான் இருந்தது. அதனால் எல்லா அம்பாளுக்கு வந்து டிஸ்ட்ரி கழிச்சிட்டேன். டிஸ்ட்ரி கழித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் சனிக்கிழமை அன்றைக்கி வந்து புனர்பூசம் பண்ணணும் இல்லையா. எனக்கு வந்து அம்பாவை அனுப்புறதுக்கு மனசே வரலை. ஏன்னா வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அம்மா வந்து நம்ம வீட்டில் இருந்த 3 நாளும் வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அந்த அம்பாவை வந்து நேராக நம்ம வீட்டில் வந்து இருந்தால் எப்படி இருக்கும். அதில் உள்ள சந்தோஷம் வந்து அந்த குடுப்பனை வந்து யாருக்கும் கிடைக்காது இல்லையா. அதனால் எனக்கு அனுப்ப மனசு வரல. இருந்தாலும் விருந்து மருந்து 3 நாள் தான். அவங்கள வந்து நல்லபடியாக அனுப்பி வைக்கணும் இல்லையா. அதனால் அவங்களுக்கு நெய்வேத்தியம் வந்து அன்றைக்கி செய்யணும்னாக்கா ஒரு கேசரி செஞ்சுருந்தேன். கேசரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு தீப தூபம்லாம் காமிச்சு நல்லா வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டேன் அம்பாவை. அதுக்கப்புறமா அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னுடைய அரிசி பானையில் வந்து இறக்கி வச்சுட்டேன். அம்மா எங்கள் வீட்டில் எப்போதும் நீங்கள் நிரந்தரமாக நிலைத்திருக்கணுமா அப்படின்னு நினச்சி மனசால நினச்சிட்டு அவங்கள இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அதில் இருந்தெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அந்த தேங்காயும் அம்மாவனுடைய ஃபேஸையும் வந்து அதில் வந்து அப்படியே வச்சுட்டேன். அரிசி பானையிலேயே புனர்பூசம் அழகாக இறக்கி வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து கிளியர் பண்ணினேன். மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக அந்த பூஜையை நல்லபடியாக பண்ணினேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.